தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்தியை கொண்டு வருவதற்கான முயற்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளூரை அடுத்த திருப்பாச்சூரில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தலைமையில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இப்படி தோற்கின் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று மத்திய ஆட்சியாளர்களை கேட்க விரும்புவதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகம் முன்னேறி உள்ளது எனவும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு சரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை மத்திய அரசு குறைத்திருப்பது அவமானம் என்று குறிப்பிட்ட முதல்வர், தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்தியை திணிக்கும் முயற்சி எனவும் இதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் உறுதிபட கூறினார். மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவரை கூட கைது செய்ய விடமாட்டோம் என்று பாஜக கூறியதை சுட்டிக்காட்டி, கடந்த 10 ஆண்டுகளில் 3000 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு இதுவரை 130 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு சின்ன நாடான இலங்கை கூட மத்திய அரசை மதிக்கவில்லை என அவர் விமர்சித்தார்.